ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு காலையில் சவுக்கு சங்கர் அவர்கள் பரபரப்பாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுபோக டிவிகேவுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சும் கூட இவங்க இந்த மாதிரி வைக்கிறது சரி வரல, மக்கள் தீர்ப்பை மதிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ எப்படி பார்க்குறீங்க இது? முதல்ல அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அதிமுகவை இல்லாமல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக தாவேக்கா அதை விரும்புகிறாங்க. ஏன்னா தாவேக்காவை பொறுத்தளவில் அதிமுகவை ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. அதிமுக இருக்கிற வரைக்கும் நமக்கு சேஃப்டி கிடையாது. நாளைக்கு திரும்ப அதிமுக மீண்டு வர வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவுக்கு இன்றைக்கி ஓட்டு போட்டோம்னா நாளைக்கு அதிமுக பக்கம் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தாவேக்காவால் பெருசாக ஒன்று நிர்வாகம்லாம் பண்ண முடியல, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதனால சீக்கிரமாக அதிமுகவை களத்திலேருந்து அப்புறப்படுத்தணும். ரெண்டாவது, அதிமுகவை களத்திலேருந்து அப்புறப்படுத்தியாச்சுன்னா தாவேக்கா இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா மோஸ்ட்லி இந்த வாக்காளர்கள் தாவேக்கா பக்கம் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்று, தாவேக்கா வாக்காளர்கள் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடலாம், அதிமுகன்ற ஆப்ஷன் எடுத்துடலாம். ரெண்டாவது, தாவேக்கா கட்சியும் பலம் பெறும். ஏன்னா அதிமுக ஆதரவாளர்கள் எப்படியும் திமுக சைட் போக மாட்டாங்க, அவங்க தாவேக்காவை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். தாவேக்காவை பொறுத்தளவில் கையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆயுதங்களை யூஸ் பண்ணி அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பாக இபிஎஸ் அவரோட லீடர்ஷிப் சரியில்லை, அதிமுகவுக்கு பெரிய ஃபியூச்சர் இல்லை. அஃப்கோர்ஸ் அதை நானும் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறேன். அதிமுகவுக்கு ஃபியூச்சர் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது, ஏன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதிமுகவை பார்த்து தாவேக்காவுக்கும் சின்ன ஒரு அச்சம் இருக்கு. நாளைக்கு அவங்க ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நிறைய வழிகளில் அதிமுக இப்போ குறிவைக்கப்படுது. என்னை பொறுத்தளவில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்க முயன்றாங்க அப்படின்றது அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கல. இதை நம்மளே ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்சப்போ இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், கடுமையாக 2 பேரையும் விமர்சித்தோம். இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது, அதிகாரம் தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த வகையில் அஃப்கோர்ஸ் இதை அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளவு நாட்கள் கழித்தும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் தாவேக்கா அதை ஏதோ ஒரு வகையில் அதை உயிர்ப்பட வச்சுக்கிறாங்க. அந்த இஷ்யூ டை ஆகாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எப்போவுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிலாம் ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, அப்போ நிறைய ஃபார்முலாஸை கொண்டு வருவாங்க. அதிமுக ப்ளஸ் பிஎம்கே ப்ளஸ் பிஜேபி இவரோட தலைமையில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்போ சீமான் தலைமையில் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணலாமா, திமுக ப்ளஸ் இந்தந்த கட்சி வச்சு ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா, இவங்கெல்லாம் இல்லாமல் தனியாக ஒரு 3வது அணி ஃபார்ம் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி ஃபார்முலாஸை வச்சு அதுக்கு லாபி குரூப்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, பார்ட்டிஸை உள்ளே கொண்டு வரதுக்கு. ஸோ அது மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி அப்பயும் நிறையா ஃபார்முலாஸ் கொண்டு வருவாங்க. ரைட், நம்ம திருமாவளவன் அவர்களை சிஎம்மாக வச்சுக்கிட்டு மற்ற 2 பேரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாமா, இல்லைனா இபிஎஸ் அவர்களை சிஎம் ஃபேஸாக வச்சுக்கிட்டு திமுக வெளியிருந்து ஆதரிக்கலாமா. ஏன்னா திமுகவை பொறுத்தளவில் நான் ஒரு விஷயத்தை ஏற்றுப்பேன், தாவேக்கா வரதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கட்டமைச்ச சிஸ்டம் இது ரொம்ப கரப்டான சிஸ்டம். இது 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 வேற யாருக்கும் இடமே விடாமல் இவங்க 2 பேர் மட்டுமே ஒரு 60 ஆண்டுகளாக இந்த சிஸ்டமை மேனேஜ் பண்ணியிருக்காங்க. புதுசாக இப்போ ஒருத்தன் உள்ள வரான்னா இவங்க 2 பேருக்குமே டேஞ்சர். ஸோ எப்படியாவது எப்பாடுபட்டாவது தாவேக்காவை வரவிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக முயற்சி பண்ணியிருப்பாங்க. மேபி திருமாவளவன் அவர்களை முன்னிறுத்தி இருக்கலாம், இல்லைனா மேபி இபிஎஸ் அவர்களை முன்னிறுத்தி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் உண்மையாக நமக்கு தெரியாது. இல்லை, ஆர்எஸ் அவர்களும் இந்த மாதிரி போனதாக ஒத்துக்கிறாரு, திருமாவளவன் அவர்களும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் ஒரு தியரியாக எல்லாருமே இது பண்ணுறதானே? இது சிம்பிள். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான முயற்சிகள் டெஃபினட்டாக நடந்திருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் 100% போடுவாங்க. அதில் இதுவும் ஒரு கால்குலேஷனாக இருந்திருக்கலாம். ஒரு கால்குலேஷன் இருந்தது, ஒரு ஐடியா சர்க்குலேட் ஆகுதுனாலே உடனே கட்சிகளெல்லாம் அதை ஓகேன்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னு கிடையாது. ரெண்டாவது, சவுக் சங்கர் அவர்கள் சொல்கிறது மாதிரி
இவர் அதை சொன்னார், அவர் அதை சொன்னார், அதுக்கு இவர் பதில் இப்படி சொன்னார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அழுதாராலேன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் வீடு எங்கே இருக்குது, அவர் வீடு எங்கே இருக்குது? ஸோ அதனால் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம பத்திரிகைகள்லாம் முன்னாடிலாம் வரும், ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடிலாம் முரட்டுத்தனமாக எழுதுவாங்க. இந்த மாதிரி சண்டை பயங்கரமாயிருச்சு ஃபேமிலிக்குள்ளே, அப்புறம் அவர் கதவை சாத்திட்டு வெளில போயிட்டாரு, இப்போ அவர் சமாதானம் பண்ணக்கூடிய முயற்சிகளில் சுற்றி இருக்கவங்களாம் ஈடுபட்டு இருக்காங்க. தலைவர்களை சம்மந்தமாக இப்படிலாம் கட்டுரைகள்லாம் வரும். இந்த அரசியல் கிசுகிசுலாம் பேசக்கூடிய பத்திரிகைகள்லாம் இருக்குல்ல, அதில் வரும். இப்போ கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு தெரியாது. இல்லை, சிம்பிளான லாஜிக்கலான கொஸ்டின் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள சண்டை போட்டு நமக்கு எப்படி தெரியும்? பத்திரிகையாளர்களுக்கு எப்படி தெரியும் அது? இல்லை, நமக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இப்போ டிவிகே வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க, அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கலினாலும் கூட இப்போ ஒரு 4 MNAs வந்து ஏடிஎம்கேலேருந்து அங்கே போய் ஜாயின் ஆயிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் இருக்கும்போது அலையன்ஸ் வாங்கி கவர்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னும் அந்த செய்தியை வந்து உயிர்ப்போட வச்சுக்கிறதுல வந்து என்ன விஷயம் இருக்குது? திமுக அதிமுக 2 பேரும் கரப்ட்ன்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணுறது, இவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் தாவேக்காவை வீழ்த்துவதற்கு இறங்குவாங்கன்ற அந்த ஒரு டோனை கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் நிர்வாக ரீதியாக அவங்களுக்கு பாசிட்டிவாக எதுவும் பண்ண முடியல வரைக்கும். அதான் உண்மை. நிர்வாக ரீதியாக ஏகப்பட்ட குளறுபடிகள் போயிட்டு இருக்கிறதால தான் அவங்களுக்கு டைம் கொடுங்கன்னு இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லேயே பார்க்கும்போது அவரும் சொல்கிறாரு, டைம் ஒரு 6 மாதமாவது கொடுக்கணும், திமுக மாதிரியான கட்சிகள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா, நிர்வாகம் சரி இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நிர்வாகம் சரியில்லை, நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னா நேச்சுரலாக நீங்கள் இந்த மாதிரியான டைவர்ஷன்ஸை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இப்போ நிர்வாகம் சரியில்லைன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதும் ஏன் வேலை கிடையாது. திமுக வேலையும் அது கிடையாது. திமுக எதிர்கட்சி வேலையை தான் பண்ண முடியும். நானும் நீங்களும் மீடியாவில் இருக்கோம், நம்ம ஒரு இந்த யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நமக்கும் வேற வேலை இருக்கு. நமக்கு வந்து தாவேக்காவுக்கு நேரம் கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் எப்படி செயல்படணும்னு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் அது நம்ம வேலை கிடையாது. உங்களுக்கு ஏகப்பட்ட கன்சல்டன்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நீங்க அதை வச்சு பண்ணிக்கோங்க. நம்ம வேலையை தான் நம்ம பண்ண முடியும். எதிர்கட்சி அவங்களோட வேலையை பண்ணணும், கேள்வி கேட்கணும் கவர்மெண்ட்டை நோக்கி. கரண்ட் இல்லைன்றத பிரச்சனையை கையில் எடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அதை எடுக்கணும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் இருக்குன்னா அதை பேசணும். கரப்ஷன் இருக்குன்னா அதை பேசணும். எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கணும். நம்மளும் அதை பேசணும். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது பொலிட்டிக்கலாக எதிரிகளை காலி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் நான் இன்னொன்று சொல்கிறேன், தாவேக்காவோட பொலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா பிஜேபி ஸ்டைல் பொலிட்டிக்ஸ் தான். பெரிய இஷ்யூ பேஸ்ட் பொலிட்டிக்ஸ் கிடையாது. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, எதிரியை ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான அரசியல்லாம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க அரசியலே பண்ணுறாங்க. எலெக்ஷனில் ஜெயிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பிஜேபி எலெக்ஷனை இப்படி தான் அணுகுவாங்க. எலெக்ஷன் சென்ட்ரிக்காகவே அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஒரு எலெக்ஷன் முடிஞ்சாச்சுன்னா அடுத்த எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷனை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. திமுக அதை பண்ண முயற்சி பண்ணாங்க. இந்த கடந்த 2 ஆண்டுகளாகவே அசம்பிளி எலெக்ஷனை மையமாக வச்சு தான் அவங்க பொலிட்டிக்ஸை நகர்த்தினாங்க. பட் அவங்களுக்கு பெருசாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ தாவேக்காவை பொறுத்தளவில் திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான். இப்போ திமுக காரன் கூட அதை மன்னிச்சிருவாங்க. திமுகவும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றத திமுக காரன் மன்னிச்சிருவான், அதிமுக காரன் மன்னிக்க மாட்டான். ஏன்னா அதிமுகவோட யூஎஸ்பியே என்னன்னா திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்புனா திமுகவை முரட்டுத்தனமாக எதிர்க்கணும். திமுகவை எந்த வகையிலையும் சீண்டவே கூடாது. ஜெயலலிதா அவர்கள் அதனால தான் திமுக கிட்ட கூட விடலை. தீய சக்தினா தீய சக்தி தான், அங்கே இருக்கவனுக்கு இங்கே வேலையே கிடையாது, உனக்கும் எனக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஆனால் திமுககாரங்க நிறைய அதிமுககாரங்க உள் வாங்கிடுவாங்க. இன்னைக்கு திமுக இருக்கிற எல்லாரும் அதிமுககாரங்க தானே. ஸோ திமுகவுக்கு அது பெரிய டேஞ்சர் கிடையாது. திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றது திமுக பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அதிமுகவை காலி பண்ணிடும். அதிமுகவை பொறுத்தளவில் திமுக எதிர்ப்பு அந்த இமேஜ் இருக்கு பாருங்க, அதை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். அதை உடைக்கக்கூடிய ஒரு முயற்சியும் இப்போ போயிட்டு இருக்கு. இல்லைங்க, அதிமுகவும் திமுக மாதிரியான இன்னொரு கட்சி தான், அவங்க 2 பேருக்கும் பேக்ரவுண்டில் பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க, இபிஎஸ் அவர்கள் அங்கேயே போய் பேசினாருங்க, அப்படி சொன்னாலே அதிமுக காலி ஆகிடும். ஸோ அதான் நான் சொல்ல வரேன், அதிமுகவை காலி பண்ணுறதுக்கான பெரிய முயற்சி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதிமுக அங்கே இருக்கிறத தாவேக்கா விரும்பவில்லை. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியுது, பைப்போலர் பொலிட்டிக்ஸ் தான் தமிழ்நாட்டில். ஏதாவது 2 கட்சி தான் இருக்க முடியும். இப்போதைக்கு தாவேக்காவோட கரங்கள் ஓங்கியிருக்கு, ஆனால் அதுக்குன்னு கேஷுவலாக இருக்க முடியாது. அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் தாவேக்காவுக்கு டேஞ்சர் தான். பைப்போலர் பொலிட்டிக்ஸில் இப்போ 3 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி காணாமல் போகணும்.
அது அதிமுகவாக தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதிமுகவா இருக்கணும்னு தாவேக்கா நினைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பார்க்கணும், நம்ம என்ன ஜோஷியமாக சொல்ல முடியும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எனக்கு பார்க்கும்போது அதிமுக கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. நான் இதெல்லாம் ஏற்றுப்பேன், அதிமுக வீக்காக தான் இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் பெரிய கரிஸ்மேட்டிக்கான லீடரில். ஆனால் நான் அதோட சேர்த்து இன்னொன்று சொல்கிறேன், இப்போதைக்கு அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது இபிஎஸ் தான் அதிமுகவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன், வேறு லீடர் கிடையாது. ஏன்னா இவரும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ் மூலியமாக தான் வந்து நிறையா பாலிடிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவர் 77 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இவர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, இவரை தலைமை மாற்றினா தான் வந்து ஏடிஎம்கே வந்து உயிர் பெறும் அப்படின்ற மாதிரி. நான் கேட்குறது என்னென்னா, ஆப்ஷன் கொடுங்கன்றேன். இபிஎஸ்ஸை மாதிரி யாரை போடலான்னு சொல்லுங்கள், ஒரு 4 பேர் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். ஸோ அதான் நான் சொல்ல வரேன், எனக்கு இபிஎஸ் அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இபிஎஸ் அவர்கள் பெரிய கரிஸ்மேட்டிக்கான லீடர்லாம் கிடையாது. ஆனால் அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எடுத்து பார்க்கும்போது இபிஎஸ் பெட்டரான ஒரு ஆப்ஷன். இப்போ சிவி சண்முகம், வேலுமணி அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண முயற்சி பண்ணாங்க பாருங்கள், தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பாருங்கள், அதெல்லாம் அபத்தமான தவறுகள். விஜய் பாஸ்கர் இவங்கெல்லாம் பண்ண முயற்சி பண்ணது. ஸோ அதிமுகவில் லீடர்ஷிப் இவ்வளோதாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செகண்டரி லெவல் லீடர்ஷிப்பை அதிமுகவில் உருவாக்கல, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க உருவாக்கல. ஸோ அதிமுகவோட தலைவர்களோட லெவல் அவ்வளோதான் இருக்கும். அதில் குறைந்தபட்சம் இபிஎஸ் அவர்கள் கட்சியை உயிரோட வச்சுக்கணும்னு நினைக்கிறார். இந்த ஒரு எலெக்ஷனோட கட்சியை காலி பண்ணிடலாம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சுக்கலாம்னு அவர் பார்க்கல. இப்போ வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் அப்புறம் விஜயபாஸ்கர் அவர்கள்லாம் பண்ண முயற்சி பண்ணுறது என்னன்னா, ரைட்டு அதிமுகவுக்கு டைம் முடிஞ்ச மாதிரி தெரியுது, அப்போ கட்சியை உடைச்சிட்டு நம்ம ஏதோ ஒரு வகையில் தாவேக்காவை பயன்படுத்தி ஏதாவது நம்ம கெயின் பண்ண முடியுமான்னு அவங்க பார்க்குறாங்க. இபிஎஸ் அவர்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார். தாவேக்கா பக்கம் யாரும் போகக்கூடாதுன்றதுல அவர் தெளிவாக இருக்கார். தாவேக்காவை கடுமையாக எதிர்ப்புன்றதுல இபிஎஸ் தெளிவாக இருக்கார். அது கரெக்டான ஸ்டாண்டு. இது ஏதோ தாவேக்கா எதிர்ப்புன்ற அந்த இடத்துல இருந்தெல்லாம் நான் பேசல. அதிமுகவுக்கு அது நல்லது, ஏன்னா அதிமுகவோட அரசியலை தான் அவங்க கையில் வச்சிருக்காங்க. அப்போ அதை அவங்ககிட்ட இருந்து பறிக்கணும். வெறுமனே தாவேக்கா எதிர்ப்பு மட்டும் பத்தாது, திமுக எதிர்ப்பையும் சேர்த்து பண்ணணும். ஏன்னா தாவேக்கா ஆதரவாளர்கள் திமுக எதிர்ப்பாளர்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வெறுமனே தாவேக்கா எதிர்ப்பை மட்டும் பேசுனீங்கன்னா அதனால வரக்கூடிய லாபத்தை திமுக அறுவடை பண்ணிடுவான். அப்போ அதிமுகங்களை திருப்பி கொண்டு வரணும்னா திமுகவையும் எதிர்க்கணும், தாவேக்காவையும் நீங்கள் எதிர்க்கணும். அது அந்த வேலையை நீங்கள் பண்ணணும். ஆனால் இபிஎஸ் அவர்கள் தாவேக்கா கிட்ட நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், தாவேக்கா கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறது அதிமுகவுக்கு டெத் வாரண்ட் சைன் பண்ணுற கதை தான். தாவேக்காவோட நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்கன்னா அதிமுக முடிஞ்சுது, அவ்வளோதான், அதிமுக சாப்டரே முடிஞ்சுது. ஸோ முதல்ல அந்த ஸ்டாண்டில் ஒரு அதிமுக தலைவர் இருக்கணும். என் கட்சியை நான் கீழே போக விட மாட்டேன், அது எனக்கு திறமை இருக்குது, திறமை இல்லை, கரிஸ்மா இருக்குது, இல்லை யங்ஸ்டர்ஸை பற்றின புரிதல், அதெல்லாம் தாண்டி என் கட்சியை நான் வீணாக போக விட மாட்டேன். அந்த எண்ணம் ஒரு தலைவருக்கு வேணும்ல, அது அவர்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் இந்த இடத்துல அவர் காம்ப்ரமைஸ் ஆக விரும்பல, அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். மற்றவங்க தாவேக்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகலான்றாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அதிமுக கிட்டக்கூடிய ஆப்ஷன்ஸில் இபிஎஸ் பெட்டரான ஆப்ஷன். மேபி மற்ற கட்சிகள் இன்னும் எங்கான லீடர்ஸ்லாம் இருப்பாங்களா இருக்கும், ஆனால் அதிமுகவில் இபிஎஸ் பெட்டரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ டிவிக்கு மேலே அதிபயங்கரமாக விமர்சனம் வைக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் வச்சுட்டு வராங்க. சின்ன சின்ன இஷ்யூலேருந்து மாரிதாஸ் அவர்கள் அரெஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் கடுமையாக வந்து டிவிக்கே விமர்சிச்சுட்டு வராங்க. ஆனால் டிவிகேவினர்கிட்ட இருந்து ஏடிஎம்கே இப்படி ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு ரெஸ்பாண்டே பண்ணுறது கிடையாது. அவங்க எதை எடுத்தாலும் டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணுறாங்களே தவிர ஏடிஎம்கே வைக்கிற குற்றச்சாட்டு கூட அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கே ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் டைரெக்டாக ஏடிஎம்கேவுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்ற அந்த நியூஸ் வெளியே இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அதுவே ஒரு வகையான ரெஸ்பான்ஸ் தான். அதுவே அதிமுகவை காலி பண்ணுன்றதுக்கான ரெஸ்பான்ஸ் தான். இல்லை அது ஒரு மறைமுகமான ரெஸ்பான்ஸ். அது டைரெக்டாக நீங்கள் பதிலடி கொடுக்கலனாலும் அதிமுகவை பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு வேலை அது. அது ஒரு இன்டெரக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் அது. ஸோ அதிமுக இது புரியல, இது என்ன பெரிய இஷ்யூ இது? அதிமுகவும் திமுகவும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணாங்க, ரைட்டு. அப்படி ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணியிருந்தால் அது கேவலமான சந்தர்ப்பவாதம். அதை நம்ம நிறையா பேசியாச்சு. அதை பண்ணுறதுக்கு இவங்க ரெடியாக இருப்பாங்கன்னு நம்ம பேசிட்டோம். இவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க இந்த அரசியல்வாதிகள், அதையும் நம்ம பேசிட்டோம். ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு அலைன்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணியாச்சு, உங்களோட காங்கிரஸ் பார்ட்டி வந்தாச்சு, நீங்கள் நிர்வாகம்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தேவை இந்த இஷ்யூவை உயிரோட வச்சுக்கிறதுக்கு? தொடர்ச்சியாக மீடியாலையும் சரி, சுத்திரக்கூடிய நிறைய பேரும் சரி, அதிமுகவும் திமுகவும் செய்கிற முயற்சி பண்ணாங்கிறத பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை செய்ய வேண்டிய தேவை என்ன? சிம்பிள், அதிமுகவை காலி பண்ணுறது தவிர அது வேற எதுவுமே பண்ணாது.
அதனால தான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிமுக திமுகவோட கள்ளத்தொடர்புல இருக்காங்க, பேக்ரவுண்ட்ல இருந்து அதிமுகவை திமுக கண்ட்ரோல் பண்றாங்க, இபிஎஸ் அவங்களோட தொடர்புல இருக்காரு, இப்படிலாம் பண்ணியாச்சுன்னா அதிமுகங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. வேற எதுவுமே கிடையாது இதுல. ஸோ அதனால தாவேகா அதிமுக தாவேகாவை பார்க்கறத விட தாவேகா அதிமுகவை இன்னும் சீரியஸா பார்க்குறாங்க. ஆனா டைரக்டா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன் டைரக்டா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, டைரக்டா ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அதிமுகவுக்கு அது பலத்தை கொடுக்கும். ஸோ நான் அதிமுகவை மதிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எப்போ மாறும்னா, இன்னும் ஒரு 2 இயர்ஸ்ல ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாச்சுன்னா தாவேகாவுக்கு சிக்கல் தான். அதுக்கு முன்னாடி கிரவுண்டு கிளியர் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. நான் அதிமுகலாம் சொல்றது ஒன்று தான், இப்போதைக்கு எப்படியாவது தப்பிச்சிருங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு சாலிடாக உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் இவங்களும் பறக்கிறாங்க, எப்படியாவது அதிமுகவை காலி பண்ணிடணும்னு. அதிமுக மட்டும் கிரவுண்டை ஹோல்டு பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தாக்கு பிடிச்சாங்கன்னா அதிமுகவுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா தாவேகா பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு. 2 இயர்ஸ் நீங்கள் வெறுமனே சதி அதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் சொல்லியாச்சு சதி, திமுக அதை பண்ணுறாங்க, திமுக இப்படி பண்ணுறாங்கன்னு. நீங்கள் திமுக வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் இந்த ஸ்கூலுக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் போனேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போனேன், அதெல்லாம் ரைட்டு. ஃபர்ஸ்ட் மந்த் இது ஓகே. செகண்ட் மந்த் என்ன பண்ணுவீங்க, தேர்ட் மந்த் என்ன பண்ணுவீங்க, ஃபோர்த் மந்த் என்ன பண்ணுவீங்க, ஃபிஃப்த் மந்த் என்ன பண்ணுவீங்க? மாதங்கள் போக போக மக்கள் ஆக்சுவலாக ரிசல்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காரணங்கள்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் மக்களுக்கு. சில நேரங்களில் கோபத்தையும் ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, தாவேகா நண்பர்கள் அதிகாரத்தில் இப்போ இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கார்டையும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எல்லா கார்ட்ஸையும் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. மொதல் மாதத்துலேயே நீங்கள் எல்லா கார்டையும் யூஸ் பண்ணிட்டீங்க. திமுக தான் காரணம், கஜானா காலியாயிருச்சு, அது இதுன்னு எல்லா கார்டையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பேசணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே மக்கள் ஏற்றுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும்போது ஒவ்வொரு கார்டையாக எடுத்து போடணும். திமுக சதின்ற கார்டை கொஞ்சம் லேட்டாக எடுத்து போடலாம். நீங்கள் எடுத்தோடனே அந்த கார்டை தூக்கி ஃபர்ஸ்ட் மந்த்தே போட்டாச்சு, இனி திருப்பி எடுத்து பெரிய பிரச்சனையாக வரும்போது திமுக கார்டை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக சவுக் சங்கர் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து வந்து இந்த ஆட்சியை கவுழ்க்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க தரப்பு வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்சியை கவுழ்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த இஷ்யூ வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படி கவுழ்க்கணும்னு நினச்சாங்கன்னா நினைக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் நான் கவுழ்த்தக்கூடாதான்? தாவேகா ஆட்சியை கவுழ்த்துனா என்ன தப்பு? அதெல்லாம் கவுழ்த்தலாம். நான் ஏன்னு சொல்கிறேன், இப்போ தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது. மக்களோட மேண்டேட் ரொம்ப கிளியராக இருக்குது. தாவேகா தான் பிக்கெஸ்ட் பார்ட்டினா மக்கள் தாவேகா விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். பாப்புலர் மேண்டேட் கிளியராக இருக்குது. ஆனால் இது ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட் தான். தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மக்கள் ஓட்டு போடலை, அந்த அளவுக்கு ஓட்டு போடலை. ஸோ கிளியராக சிங்கிள் மெஜாரிட்டி தாவேகாவுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகிடுச்சுன்னு வச்சுப்போம், மக்களுக்கு தாவேகா மேலே பெரிய அதிருப்தி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ மக்களுக்கே தாவேகா மேலே விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ கூட்டணி கட்சிகளும் வெளியேறலாம் தாவேகாலேருந்து, ஒன்றுமே தப்பு கிடையாது. அதில் தாவேகா அரசை, தூய சக்தி அரசை அப்படியே பாதுகாக்கணுன்றது என்ன இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் மக்களுக்கும் தலையெழுத்தா என்ன? இன்னைக்கு ஓகே, மக்கள் தாவேகாவை பெரிய கட்சியாக ஆக்கியிருக்காங்க, ரைட். ஆனால் இது சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது அவங்களுக்கு. ஸோ இது ஒரு ஃப்ராக்சர்ட் மேண்டேட் தான். இப்போ தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இருந்து எம்எல்ஏஸை விலைக்கு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம், அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அது தப்பு. ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. இங்கே தாவேகாவுக்கு ஃப்ராக்சர்ட் மேண்டேட் தானே இருக்கு. தாவேகா தனியாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு மக்கள் ஓட் போடல. இப்போ இன்னும் மற்ற சிறிய கட்சிகளை சேர்ந்து தான் தாவேகா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ மக்களோட எதிர்ப்பு, மக்களோட கோபம் தாவேகாவுக்கு எதிராக திரும்புதுன்னா சிறிய கட்சிகள் தாராளமாக வெளியே போகலாம். திமுகவும் பேக்ரவுண்ட்லேருந்து வேலை பார்க்கலாம், அதில் என்ன தப்பு இருக்கு? ஏதோ பெரிய இந்த நிறைய தலைவர்கள்லாம் பேசுகிறத பார்த்தா தாவேகாவுக்கு இந்த சண்முகம் அவர்களே கொஞ்சம் அந்த மாதிரி பேசியிருக்காரு இல்லையா? ஜனநாயகபூர்வமாக மக்கள் ஓட் போட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம அது கொலாப்ஸ் ஆகணும்லாம் பேசக்கூடாதுங்க. ஏன் பேசக்கூடாது? தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. தாவேகாவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லைன்ற போது நம்ம பேசலாம் தாராளமாக. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் நான் ஒன்று சொல்கிறேன், 3 மாதம் தாங்குமான்ற மாதிரி பேசியிருக்காருல.
3 மாதம் தாவேக்கா தாங்குமோ தாங்காதோ, திமுகவால் 3 மாதத்தில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. அதிமுகனால சத்தியமாக ஃபேஸ் பண்ண முடியாது. அது எனக்கு தெரியுது. இது திமுகவுக்கும் தெரியும். நம்மளால எலெக்ஷனை இப்போ ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் நிறைய பணத்தை இறைச்சிருக்கோம். தேர்தல்ன்றது பார்த்தா திமுகவுக்கு 5 வருஷத்துக்கு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும். அதிமுகவுக்கும் அப்படி தான். லோக்சபா எலெக்ஷனை 5 வருஷத்துக்கு தான் ஃபேஸ் பண்ண முடியும். அதை தாண்டி ஒவ்வொரு வாரமும் எலெக்ஷன் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் கமர்ஷியல் பார்ட்டி. ஸோ இவங்களுக்கும் அவங்களோட லிமிட்டேஷன் என்னன்னு தெரியும். அப்போ என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்க? கட்சிக்காரங்களை பூஸ்டோட மோட்டிவேட்டடாக வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, தாவேக்கா பலவீனமாக இருக்குன்றத மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு பார்க்குறாங்க. தாவேக்கா பலவீனமாக இருக்காங்களோ பலமாக இருக்காங்களோ, பலவீனமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னு திமுக முயற்சி பண்ணுறாங்க. இதை தான் இபிஎஸ்க்கு பண்ணாங்க. இபிஎஸ்க்கு திமுக இதுதானே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய அறிவுஜீவிகள்லாம் இப்போ இருக்காங்கல்ல, அவங்களாம் அந்த காலத்தில் உட்காந்து எல்லா டிவிலையும் உட்காந்து இபிஎஸ் அவரோட கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிரும்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போ கரெக்ட் நீங்கள் சொல்கிறதெல்லாம். அதிமுகவுக்கு கிளியரான மேண்டேட் இருந்தது. அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது அதிமுகவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படிப்பட்ட மக்களோட சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு, நீங்கள் மக்கள் தான் அந்த கவர்மெண்ட் ஓட் போட்டிருக்காங்க. வெறுமனே ஜெயலலிதா ஓட் போடல, அதிமுகவுக்கு தான் மக்கள் ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டைமில் அதை சொல்லலாம். ஆனால் இங்கே தாவேக்காவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டியே இல்லையே. அதனால இங்கே பார்த்தா இப்போ உட்காந்துட்டு அது ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இவங்க நிறைய ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. தாவேக்காவுக்கு 6 மாதங்கள் டைம் கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி திட்டக்கூடாது தாவேக்காவை, அது ஒரு ரூல். இப்போ செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, தாவேக்கா கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா அதெல்லாம் சொல்லலாம், அதையே சொல்லக்கூடாது. இவங்க ஒழுங்காக ஆட்சி பண்ணால் 5 வருஷம் எடுத்துகிட்டு போட்டோம். ஏன்னா மக்களே அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்காங்க. இவங்க ஒழுங்காக ஆட்சி பண்ணலன்னா நடுவுலேயே பிரேக்கப் போடலான்ற அந்த ஸ்பேஸை மக்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு தாவேக்கா தாக்கு பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா பார்த்தோம்னா அவங்க தவறான விஷயங்கள் பண்ணுறதுல திமுக அதிமுகவை விட தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்காங்க. எம்எல்ஏஸை தூக்கியாச்சு, கூட்டணி கட்சிகளெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாச்சு, காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சியோடையும் கூட்டணி வச்சாச்சு. திமுக கூட்டணி கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கும் இவங்களுக்கு தயக்கம் இல்லை. அதிமுகவில் உள்ள கொண்டு வரதுலையும் இவங்களுக்கு தயக்கம் இல்லை. ஸோ 2 சைட்லையும் கால் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இவங்களை தற்காத்து கொள்வதற்காக எதை வேணாலும் செய்ய துணிந்தவர்களாக அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் தாக்கு பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் திமுக அதிமுக சைடில் கரெக்டான டைம் வரும்போது இந்த கவர்மெண்ட்டை வீழ்த்தும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போது 6 மாதம் டைம் கொடுக்கணும்னு சொல்கிறது வந்து எதுக்காக வந்து சவுக்கு சங்கர் அவர் சொல்கிறார் அப்படின்னா, நிறையா அதிகாரிகள் எல்லாம் வந்து புதுசாக நியமனம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறையா கரப்டட் அவங்களெல்லாம் வந்து இடமாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் அந்த 6 மாதம் டைமே தவிர பிரச்சனைகளெல்லாம் உடனே சரி முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறாரு. நான் சிம்பிளாக டேனியல்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரொம்ப தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த கேள்வி கேட்குறேன்னு. ஒரு யங்ஸ்டர் பார்த்தோம், 23-24 வயசு யங்ஸ்டர் கஞ்சா விற்கிறவங்கள தட்டி கேட்குறாரு. அவர் அடித்து கொல்லப்பட்டிருக்காரு. இது உங்களுக்கோ எனக்கும் நடந்ததுன்னா நம்ம இப்படி பேசுவோமா? கண்டிப்பாக மாட்டோம், பேச மாட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூஸில் படிக்கிறோம், எவனோ ஒருத்தன் எங்கேயோ பாதிக்கப்படுறான், அது ஒரு நம்பர் தான். அதனால நம்ம ரொம்ப கேஷுவலாக 6 மாதம் டைம் கொடுக்கலாங்க. ஆமாங்க, லானோட இஷ்யூஸ் இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, ஆனால் 6 மாதம் டைம் கொடுக்கலாங்க. ஆனால் நமக்கு நடந்தால் இப்படி நம்ம பேச மாட்டோம். ஆமாங்க, எனக்கு அடி விழுந்துருச்சுங்க, ஆனாலும் கவர்மெண்ட் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, 6 மாதம் டைம் கொடுக்கலாங்க நம்ம சொல்ல மாட்டோம். அதனால பிரச்சனைகள் வரும்போது நம்ம வேலை பிரச்சனையை பற்றி பேசுறது மட்டும்தான். நம்ம ஒன்றும் பியூரோக்ராட்ஸ் கிடையாது. நானும் நீங்களும் தமிழ்நாட்டில் கூடிய 6 கோடி மக்களும் பியூரோக்ராட்ஸ் கிடையாது. நம்ம பொதுமக்கள் தான். பொதுமக்களோட வேலையை பார்ப்போம். பொதுமக்கள் கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். கவர்மெண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலன்னு சொல்லணும். அந்த பியூரோக்ராட்ஸ் வேணா ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் சிஸ்டம் எப்படி இருக்கும், இந்த சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இவ்வளோ நாட்கள் தேவைப்படும், இந்தந்த இடத்துல இந்தந்த மாற்றங்களை பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் சரியா. நம்மளோட வேலை அது இல்லை. நம்ம வேலை கவர்மெண்ட் மேலே அழுத்தம் போடுறது தான். பொதுமக்கள் கவர்மெண்ட் மேலே அழுத்தம் போட்டாச்சுன்னா கவர்மெண்ட் வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ அதனால் நம்ம வேலையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இங்கே மீடியாவுக்கு ஒரு வேலை இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்டுகளுக்கெல்லாம் ஒரு வேலை இருக்குது, பொதுமக்களுக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போ கூட நான் பார்க்குறேன், முந்தானேத்தோ 2 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கா யங்ஸ்டர்ஸ் ஒரு 3 பேர் ஏதோ ஹோட்டலில் லாட்ஜில் வந்து அவங்க ட்ரக்ஸ் எடுத்துருக்காங்க, ஒரு பொண்ணு இறந்துருச்சு. இன்னைக்கு நினைக்கிறேன்ல, இன்னைக்கு பேப்பரில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்க்குறேன் 15-16 வயசு பசங்க சண்டை போட்டு அதில் ஒரு பையன் ஃப்ரெண்டை அடிச்சு கொண்டுட்டான் போல. எங்கேயோ உட்காந்து ட்ரக்ஸோ மதுபானமோ ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்புறம்
ஏதோ சண்டை அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அதில் ஒரு 16-17 வயசு பையன் ஒரு சின்ன பையனை அடிச்சு கொண்டிருக்காங்க. இது எல்லாமே சின்ன பசங்க, அந்த இன்வால்வ் ஆன பசங்க எல்லாமே சின்ன பசங்க. இப்போ இதெல்லாம் நடக்கும்போது டிவியில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. 6 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்கெல்லாம். இப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 18 வயசு பையன் இறக்குறான்னா அவன் லைஃப் போச்சுல்ல, அவன் இன்னும் 40 வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டியவன். இப்போ ஒரு சின்ன ஒரு பெண் பார்த்தோம்னா அதுவும் யங்கான ஒரு கேர்ள் தான் போல. அந்த பசங்கள்லாம் பார்த்தா சின்ன பசங்களாக தான் இருக்காங்க. ஒரு யங்கான ஒரு கேர்ள் 20 வயசுக்கு உள்ளதான் இருக்கும். இறக்குறாங்கன்னா ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்றது? ஸோ அதனால நம்ம அவங்களோட சிக்கல்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணுன்றது நம்ம வேலை கிடையாது. தாவேக்கா கட்சிக்காரங்க, தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நம்மளோட ரொம்ப கம்ஃபர்டபுளான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, உங்கள் கஷ்டத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்கள் கஷ்டத்தை அவங்ககிட்ட கொண்டு போங்க. இந்த வேலையை அவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒன்றும் நம்ம அவங்க தலையில் சுமத்தலை. அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம், ஜெயிச்சு உங்களுக்காக சேவை பண்ணுறோம், அவங்க தான் அங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் பத்தல, உங்களுக்கு விவரம் பத்தல, அரசியல் அனுபவம் இல்லை, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அனுபவம் இல்லைன்னா நீங்கள் நின்றுக்க கூடாது. நீங்கள் வந்தாச்சு, வந்தால் நாங்கள் மாற்றுவோன்னு சொல்லியாச்சு. இப்போ அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க, டெலிவர் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை. என் வேலை என் பிரச்சனைகளெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறது, அதை நான் பண்ண தான் போகிறேன். நீங்கள் உங்கள் வேலையை சீக்கிரம் பண்ணிக்கோங்க. ஏதோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, பட் இருந்தாலும் மக்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த வகையில் நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வேலையை சரியாக பண்ணுங்க. அது வேறு ஆப்ஷனே இல்லைங்க. பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.